ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு ஊறுகாய் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இஞ்சியில் நிறையவே மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்குது. செரிமான பிரச்சனை, நெஞ்செரிச்சல், தலைவலி, கேஸ் ட்ரபிள் இப்படி எல்லாத்துக்குமே நம்ம இஞ்சியை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே அளவு சத்துள்ளது தான் பூண்டும். இதுவும் நம்ம கேஸ் ட்ரபிளுக்கு, வெயிட் லாஸுக்கெலாம் பூண்டை யூஸ் பண்ணுவோம். இந்த இஞ்சியும் பூண்டையும் வச்சு நல்லெண்ணெயில் சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தாக நம்ம ஒரு ஊறுகாய் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளவோ ஊறுகாய் இருக்குது, கடையில் வாங்கினா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதை வீட்டிலையே செய்யறதுனால எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காஞ்ச எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிடலாம். கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதே கடாயிலேயே மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பூண்டை சேர்த்துக்கிடலாம். இதையும் அதே போலே வதக்கி எடுத்துடலாம். நான் இஞ்சி தான் அதிகமாக எடுத்திருக்கேன், பூண்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். சேம் குவான்டிட்டிலையும் எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா பூண்டை அதிகமாக சேர்த்துக்கிட்டு இஞ்சியை கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கிடலாம். இஞ்சியும் பூண்டும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். மறுபடியும் அதே கடாயில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுறேன். இதுக்கு நான் எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கிடலை. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். காயம் வேணாலும் இந்த ஊறுகாய்க்கு சேர்த்துக்கிடலாம். நான் காயம் சேர்க்கலை. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வத்தல் மிளகும் சேர்த்துருக்கேன். வறுத்து எடுத்துட்டு இதை நம்ம பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நல்லெண்ணெய் அதிகமாகவும் சேர்த்துக்கிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கரெக்டாக தான் சேர்த்துக்கிடுறேன். 1 டீஸ்பூன் கடுகும் போட்டு தாளிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த ஆயில்லையே சேர்த்துக்கிடணும். பவுடர் பண்ண அவ்வளோத்தையுமே சேர்த்துட்டு இஞ்சியையும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம். அந்த ஆயில்லையே அந்த பவுடர் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம உடனேயே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். இஞ்சியும் பூண்டும் அரைக்கும்போது நான் எந்த விதமான தண்ணியும் சேர்த்துக்கிடலை. அதே போல் தண்ணி சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கிடலாம். இந்த ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாதத்து கூட, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். வடித்த கஞ்சி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்க தான் செய்யும். நம்ம இந்த ஊறுகாய் இருக்க இருக்க ரொம்ப டேஸ்ட் ஆயிரும். தேவைக்கு தக்கன சால்ட்டு போட்டுக்கிடலாம். சால்ட்டு நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. அதனால் நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற போட்டு வச்சுக்கிடணும். இதில் கொஞ்சமாக ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஊற வச்ச அந்த புளி தண்ணீரையும் சேர்த்துக்கிடலாம். நான் கெட்டியாக சேர்த்துருக்கேன். புளிப்பாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஆயில் பிரிஞ்சு வரக்கூடிய நேரம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஃபைனலாக ஒரு பெரிய துண்டு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கிடுறேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக, எரிப்பாக, இனிப்பாக இந்த ஊறுகாய் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஆயில் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.